திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் காவல்துறையினர் மீது கற்களை வீசி வன்முறையில் ஈடுபட்ட வட மாநில தொழிலாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெறும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் குடியிருப்பு தங்கி இருந்த வடமாநில தொழிலாளி அமரேஷ் பிரசாத் நேற்று இரவு தவறி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் ஒன்றுக்கு 2 உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமரச பேச்சுவார்த்தை நடத்த சென்ற காவல்துறையினர் மீது கற்களை வீசி வடமாநில தொழிலாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். இதனால் வடமாநில தொழிலாளர்களை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் கற்களை வீசி பதில் தாக்குதல் நடத்தினர். தொடர்ந்து தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை தூண்டு வீசியும் காவல்துறையினர் வடமாநில தொழிலாளர்கள் குடியிருப்புக்குள் விரட்டி அடித்தனர். சம்பவ இடத்தில் ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் நிலைமை குறித்து நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து காவல்துறை முன்னிலையில் தொழிற்சாலை மேலாளர் மற்றும் அதிகாரிகள் உயிரிழந்த தொழிலாளர்களின் உறவினர்களுக்கு நடத்திய பேச்சுவார்த்தைகள் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் தொழிலாளர்களின் சடலத்தை விமானத்தில் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்தனர். நிர்வாகிகள் அளித்தனர். இதனை ஏற்றுக்கொண்டு வடமாநில தொழிலாளர்களின் உறவினர்கள் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக செய்வதற்காக சென்றனர். இதனிடையே வடமாநில தொழிலாளர்கள் கட்டளை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் தொடர்பாக 6 பிரிவுகளில் போலீஸ் வழக்கு பதிவு செய்து பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்துதல், அரசு அதிகாரி உத்தரவை மீறுதல், ஆயுதங்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சம்பவ இடத்தில் 110 பேரை பிடித்து திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். வைத்த நிலையில் வன்முறையில் ஈடுபட்ட இதில் 78 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பணிகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வந்தனர். முதற்கட்டமாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக முன்பாக மருத்துவமனை மேற்கொள்வதற்கான வடமாநில தொழிலாளர்கள் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.